இவங்க காதலிச்சு வீட்டை விட்டு கல்யாணம் பண்ணி வந்து ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படியே இவன் ஆன்லைன்ல ரம்மி விளையாண்டு நிறைய பணத்தையும் வின் பண்றான். அதனால அவன் ஒய்ஃப் கேட்ட எல்லா பொருட்களையும் வாங்கி தரான். ஒரு கட்டத்துல ரம்மி விளையாண்டு அவங்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் இழந்துடுறான். அப்ப கூட விடாம கந்து வட்டிக்கு கடன் வாங்கி எல்லா நேரமும் ரம்மி மட்டுமே விளையாண்டுட்டு இருக்கான். கடன் கொடுத்தவங்க எல்லாம் சில நாட்கள்ல அவங்கிட்ட கொடுத்த காசை கேட்டு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவன் ஒய்ஃப் கிட்ட நம்ம கல்யாணம் பண்ணி வந்ததுல இருந்து நீங்க அம்மா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு, உன் தங்கச்சி கல்யாணம் வருது இல்ல, அதை அட்டன் பண்ணிட்டு அப்படியே உங்க அம்மா வீட்டுல 2 நாள் இருந்துட்டு வான்னு அமுச்சு விட்டுறான். இவனும் வாங்கின காசை ரெடி பண்ண வழி தெரியாம குழந்தைங்களை கடத்தி பணம் கேட்கலான்னு முடிவு பண்றான். அன்னைக்கு நைட்டு ஒரு பணக்கார வீட்டு குழந்தைய கடத்திட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு போன் பண்ணி 50 லட்சம் ரூபாய் பணம் கேட்கறான். அவரும் நாளைக்குள்ள ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிடுறாரு. அந்த நேரத்துல காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்கவும் இவனும் யாருன்னு போய் பாக்குறான். பார்த்தா அம்மா வீட்டுக்கு போன ஒய்ஃப் திரும்பி வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு இவனும் அவசரமா அந்த குழந்தையோட வாயை கட்டி ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிடறான். இவன் ஒய்ஃபும் உள்ள வந்து எங்க அம்மா என்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாங்க, அதான் நான் வீட்டுக்கே வந்துட்டேன்னு சொல்றாங்க. அப்படியே நைட்டு 2 பேரும் தூங்கிட்டு இருக்கப்ப இவங்களுக்கு ஏதோ சவுண்டு கேக்குது. என்னடான்னு போய் பாக்குறாங்க. அங்க ஒரு குழந்தை இருக்கிறத பார்க்க அங்க அவங்க ஹஸ்பண்டும் வந்து இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்க, நாளைக்கு விடிஞ்சு 50 லட்சம் ரூபாய் நம்ம கையில இருக்குன்னு சொல்றாரு. ஆனாலும் அவங்க அப்படிப்பட்ட பணமெல்லாம் நமக்கு வேண்டாம், எப்படியாவது நம்ம ரெடி பண்ணிக்கலாம்னு அந்த குழந்தையை காப்பாத்துறதுக்காக போறாங்க. அதை பார்த்துட்டு இவன் அவங்களை பிடிச்சி கீழே தள்ளி விட மண்டையில் அடிபட்டு அவங்க இறந்தே போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் ஆன்லைன் ரம்மி தானே காரணம். இனிமே யாரும் இது போல கேம்ஸ் விளையாடாதீங்கன்னு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இவரும் சூசைட் பண்ணிக்கிறாரு. கடைசியா இதோட விளைவா பார்த்தா அம்மாவும் அப்பாவும் இல்லாம அவங்களோட குழந்தை அனாதையா தவிச்சிட்டு இருக்கு.